ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 2ஆம் அதிகாரம் இயேசு கானா ஒரு கல்யாணத்தில் முதலாம் அற்புதத்தை செய்து நாம் அறிந்திருக்கிறோம். அங்கே என்ன குறைவுபடுகிறது சொன்னால், திராட்சை ரசம் குறைவுபடுகிறது. அப்பொழுது இயேசுவும் அவருடைய தாயும் இயேசுவும் சீஷர்களும் இந்த திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். குறைவுபட்ட போது மரியாளிடத்தில் போய் சொல்லுகிறார்கள். மரியாள் சொல்லுகிறார்கள், இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் நிறைவாக வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன நமக்கு சொல்லுகிறாரோ அதன்படி செய்வோம் என்று சொன்னால், நம் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குவதற்கு நம் தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இங்கே கானா ஒரு கல்யாணத்தில் திராட்சை ரசம் குறைவுபட்ட போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், 6 கற்சாடிகளை தண்ணீரால் நிரப்புங்க. அப்போ தண்ணீரால் நிரப்பின பிறகு இப்பொழுது முண்டு கொடுங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ சொன்ன உடனே அந்த தண்ணீராய் மாறின திராட்சை ரசத்தை கொடுக்கிறார்கள். அதாவது முதல் பந்தியில் நல்லா இருக்கும், ஆனால் கடைசி பந்தி போக போக எல்லாம் குறைவுபட்டு போகும். ஆனால் இவங்க கடைசி பந்தி தீருகிற வரைக்கும் முந்தி கொடுத்த திராட்சை ரசத்தை பார்க்கலாம், இப்பொழுது கொடுக்கிற திராட்சை ரசம் அதிக ருசியுள்ளது என்று அவர்கள் அங்கே அறிவிக்கிறத நம்ம பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வெறும் தண்ணீர் தான் கர்த்தர் திராட்சை ரசமாய் மாற்றினார். எப்பொழுது நம் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் மாறும் என்று சொன்னால், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யும் பொழுது நம் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை கர்த்தர் மாற்றுவதற்கு நம் தேவன் மகிமையும் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் சொன்னார், 6 கற்சாடியில் தண்ணீரை நிரப்புங்கன்னு சொன்னார். தண்ணீரை நிரப்பலைன்னா திராட்சை ரசமாக மாறி இருக்காது. அவர் நமக்கு என்ன கட்டளை கொடுக்குறாரோ, இதை கொடுங்கன்னா கொடுங்க, ஜெபின்னா ஜெபிங்க, வேலையை இப்போ கர்த்தர் சொல்கிறார், ஊழியத்துக்கு வாங்கன்னா வாங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன காரியத்தை சொல்கிறாரோ, என்ன ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துகிறாரோ அதை அப்படியே நீங்கள் கீழ்ப்படிந்து செய்து பாருங்கள். மகிமையை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீங்க. மகிமை மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் என் தேவன் நிறைவாக்குவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 13:10 சொல்லுகிறது, நிறைவானவர் வரும்பொழுது குறைவுகள் எல்லாம் ஒழிந்து போகுமா. பிலிப்பியர் 4:19 சொல்லு, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமைக்குள்ளாக நிறைவாக்குவாராம். நம் வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் மாற வேண்டும் என்று சொன்னால், கடன் பிரச்சனைகள் மாறணும், சூழ்நிலைகள் மாறணும், நமக்கு எங்கே வேலைக்கு போகணும், எல்லாமே குழப்பமான சூழ்நிலை இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்து பாருங்க. அந்த இடத்துல இருக்கிற எல்லா குறைவுகளையும் கர்த்தர் நிறைவாக்குவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார்கள். இங்கும் சீஷைகள் செய்தார்கள். 6 கற்சாடிகளில் தண்ணீரை நிரப்பினாங்க. இந்த தண்ணீருக்கு நிறம் இல்லை, மனம் இல்லை, சுவை இல்லை. இப்போ ருசி பார்க்குறாங்க, அதிக சுவை கொடுக்குறது. ஒருவேளை உங்களை எல்லாரும் அப்படி நினைத்திருக்கலாம். உங்களால் எல்லாம் தீமையாக நினைக்கலாம். உங்களை பார்த்தாலே இது ஏம்பா வந்துச்சு, எதுக்குன்னு உங்களை கேவலமாக பேசலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகிறபடி செய்து பாருங்க. தண்ணீரை ருசியுள்ள திராட்சை ரசம் மாற்றினது போல உங்கள் வாழ்க்கையும் ருசியுள்ளதாய் கர்த்தர் மாற்றி இந்த பூமியில் உங்களை உயர்த்தி தம்முடைய மகிமையை கானா ஒரு கல்யாணத்தில் வெளிப்படுத்தினது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் மகிமை வெளிப்படுத்துவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள அன்பின் பரலோக பிதாவே, அப்பா பிதாவே, இயேசு நாமத்தில் முன்னே வருகிறோம். இந்த நாளில் தகப்பனே, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, அப்போ என்ன உணர்த்துகிறீங்களோ, என்ன கட்டளை கொடுக்குறீங்களோ அதை அப்படியே முழு மனதோடு 100% நாங்கள் கீழ்ப்படிந்து நடப்போம் என்று சொன்னால், எங்கள் வாழ்க்கையில் காணப்படும் எல்லா குறைவுகளையும் நீங்கள் நிறைவாக்குவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறீங்க. கேட்டுக்கொண்டு இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகள் மாற வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் சொல்லுகிற காரியத்துக்கு இணைந்து கீழ்ப்படிந்து வாழ்ந்து குறைகளை நிறைவே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்கள் மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.